என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். என்னல தலையில இடிய தூக்கி போடுற மாதிரி சொல்ற? என்ன என்ன உன்னை காப்பாத்தணும் சொல்லு பாப்போம். நான் என்ன உன்னை காப்பாத்தணும்? ஆமாண்ணே, பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேனே. உன்னை தவிர என்ன வேற யாரும் காப்பாத்த முடியாது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துனே. சின்ன தம்பி எதை பத்தி சொல்றாருன்னு ஒன்னும் புரியலையே. இவருக்கு என்ன இக்கட்டான சூழ்நிலை இருக்க போகுது? என்னல சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. எப்ப பாரு குதிரக்கமாவே பேசிக்கிட்டு பொடி வச்சு பேசலன்னா உனக்கு தூக்கமே வராதா? என்னன்னு தான் சொல்ல. அண்ணே, அது வந்து சரி, அதான் வந்துட்ட, இங்கதான் நிக்கிற. என்ன மேல சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேனே, அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு காட்டின்னு அப்படியே தயங்கி தயங்கி நிக்கேன். என்ன செய்யுதுன்னு தெரியல. நீ தானே காப்பாத்தணும். அச்சோ, சின்ன தம்பி சொல்லிட்டாரே. இப்ப பெரிய தம்பி எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியலையே. சரி, லவ் பண்றதுன்னு அவ்வளவு பேர் குத்துமா? நான் என்ன செய்யணும் அதுக்கு? என்ன நீ தானே காப்பாத்தணும். யாருக்கிட்ட இருந்த? அந்த பொண்ணு கிட்ட இருந்தா? இல்ல, நம்ம அம்மா கிட்ட இருந்து. நம்ம அம்மா கிட்ட இருந்தா? ஏன், என்ன விஷயம்? அண்ணே, நான் லவ் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து என்ன மாப்பிள்ளை கேட்க வரப்போறாங்களானே. அதான் உங்ககிட்ட சொன்னா ஏதாவது செய்வேன் கட்டினிட்டு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதான் அம்மா கிட்ட நீ தானே சொல்லணும். ஏய், என்னல லவ் பண்றது நீ? அம்மா கிட்ட சொல்லி திட்டு வாங்கிக்கிறது நானா? நல்லா சொல்லுவோம் இரு. ஏன் லவ் பண்ணும்போது தெரியலையா அம்மா கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீன்னு? என்ன நான் கல்யாணமே ஆகாம இருக்கேன், அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆயிடணும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? அப்படி இல்லைண்ணே, ஏதோ நீங்களா இருக்கிற தைரியத்துல லவ் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியாதுண்ணே. ஏன்னா அந்த பொண்ணுக்கு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஏற்கனவே ஒருத்தன் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு போயிட்டான். இனி எப்போ நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நாங்க லவ் பண்ற விஷயம் அவங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சு. அதான் ஒரு 8 அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி வராங்க. நீ தானே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்ண்ணே. முத்தண்ணே, அம்மா பின்னாடி வரப்போறாங்கண்ணே, திடீர்னு கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. சரி தம்பி, பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நானும். பாத்தீங்களா நீ இவன் செய்யற வேலை? வெளியே நம்பி அனுப்புனா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வரான். என்னை பத்தி இவனுக்கு கவலையே இல்லை, பாத்தீங்களா? அப்படியெல்லாம் இல்லை தம்பி, உங்க மேல நல்லா பாசம் வச்சிருக்கிறாரு. சின்ன தம்பியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏதோ சூழ்நிலைக்காக தான் அவர் லவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கேன். சூழ்நிலை வந்தா கஷ்டம் வரும், லவ் எல்லாம் கூட வருமானே. அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியலையே. இதை தெரிஞ்சாதான் எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிட்டு இருக்குமே பொண்ணு கிடைச்சு. அண்ணே, காமெடி பண்றதுக்கான நேரம் இல்லைண்ணே, இப்போ வந்துருவாங்க. ஏதாச்சும் செய்யுங்கண்ணே. என்னெல்லாம் செய்ய சொல்ற? அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இவ்வளவு வேலை செஞ்சு வச்சிருக்க. முதல்ல நான் கேட்டேன் இல்லையா, ஏதாச்சும் பொண்ணுக்குன்னு இருக்காளே லவ் பண்றேன்னு காட்டின்னு? நீ ஏதாச்சும் என்கிட்ட சொன்னியா? இப்போ வந்து சொல்ற, அது வர நேரத்துல. எப்போ வராங்க? நைட்டா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு போகும்போது அவ தானே சொன்னா, இப்படி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்க வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு சொல்லி. எனக்கே அதிர்ச்சியா போயிட்டு, கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட மெதுவா சொல்லி கல்யாணம் கட்டிக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். திடீர்னு எல்லாம் நடக்குமோ, ஒன்னும் செய்ய முடியலன்னு. நீ அம்மா கிட்ட பேசு, இப்போ வந்துருவாங்க அவங்க. அம்மா கிட்ட நான் போய் சொல்லணுமா? வேற வேணியே வேணாம். அம்மா பேசி பேசி என்ன சாவடிச்சிடும். ஆமா, நீ லவ் பண்றேன்னு சொன்னியே, உன் காலேஜ் இல்லையா இல்ல வேற எங்கனவா? யார் அந்த பொண்ணு? பெரிய தம்பி, அது நான் சொல்றேன். நம்ம ஆபீஸ்க்கு பூ போடுறாங்க இல்லையா லட்சுமி அக்கா, அவங்க பொண்ணை தான் சின்ன தம்பி லவ் பண்றாரு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் கட்டணும்னு நினைக்காரு. என்னலே முத்தான எதை சொல்றாரு? உண்மையாவா? ஏனே இப்பயே ஷாக் ஆகுற? இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு ஷாக் ஆகுறதுக்கு. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி சொல்லு பாப்போம். பெரிய தம்பி, அம்மா என்ன ரெண்டு பேரும் இப்படியே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல ஆபீஸ் கிளம்பி போக போறீங்களா? முத்து, ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க? இந்த அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொண்டு போய் கொடுத்துருங்க. சாப்பிட்டோம், பசி தாங்க மாட்டாரு. ஆகட்டுமா, கொடுத்துடுறேன். ஏம்மா, கதிர் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? அப்படியா? என்னல? என்ன முகத்தை பார்த்துக்கிட்டு அம்மா கிட்ட சொல்லு. நான் உங்களை சொல்ல சொன்னா என்ன சொல்ல சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க. என்ன ஆளாளுக்கு உன்னை சொல்லு என்ன சொல்லுன்னு என்னன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்? பேபி, இந்த நாய்க்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியா? நம்ம யார் என்னன்னு தெரியாம எப்படி குலைக்குன்னு சொல்லி. சனியனே, போய் தொலை அந்த பக்கம். ஏமா கிட்டுக்கு போவாதீங்க, வாங்க இந்த பக்கம். உங்க முகத்தை பார்த்துதான் இவ்வளவு ஜோரம் குலைக்கு. இப்படி வாங்க. அட வாங்களேன். ஐயோ, அச்சுச்சோ, விழுந்துட்டீங்களா? இப்படி வாங்கன்ற குழுப்பு விழுந்து போட்டீங்களாமா? நல்லா திங்குறீங்களே ஓசி சோறா. கொஞ்சம் வலி இருக்கா உங்க உடம்புல? என்ன ஆப்பம்புலியா போங்க, சீலுக்கு சும்மா. அப்படி நாசனமா போனவளே, கிறுக்கு பிடிச்சிட்டா. வா இந்த பக்கம் வர மாட்டேன், பிடிச்சி இழுத்து விடுற. இப்ப பாருங்க, கீழே வந்துட்டேன். அந்த நாயை விட மோசமா இருக்கிறீங்க. ஏக்கா, நாய் கடிச்சா 16 ஊசி போடுவாங்கக்கா. அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் பிடிச்சி இழுத்த. நீங்களா பார்த்து விழுந்துட்டீங்க. நான் என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். ஆமா, தள்ளி விட்டுட்டு நல்ல எண்ணமா? மூஞ்ச பேரு ரொம்ப நல்ல எண்ணம் தான் இவளுக்கு. மூஞ்ச ஓவர் கட்டியும். எப்பா எப்படி தள்ளி விட்டுட்டேன்?
சரி சரி எந்திரிங்க, இதான் சாக்குன்னு இங்கே தூங்கிடாம நீலாமதி வந்தா தொடக்கத்திலே விளக்குவா, பரவாயில்லையா? சரி இந்த பக்கம் வாங்க, கிட்டுக்கு போவாம மறுபடியும் கிட்டுக்கு போறீங்க. தொடைய புடிச்சிச்சு 1/2 கிலோ எடுக்காம விடாது பாத்துக்கிடுங்க. அப்புறம் மூக்கு வண்டி வச்சுதான் தூக்கிட்டு போகணும். இது வேற லொல்லு லொல்லு நிக்கிட்டு வாயை மூடுதா பாரு. வாயை மூடு, மூஞ்ச பாரு, முகரே பாரு. ஆளுங்களே பார்த்தது இல்லையே என்னவோ, எப்படி கொலைக்கு பாரு. அதோட ஜோடி வந்துடுச்சுன்னு நினைச்சிட்டோ என்னவோ, பாவம். போய் கொஞ்சம் தடவியாச்சும் கொடுங்களேன். ஓ, என்ன நாயின்னு சொல்றியா? சே நான் எதுக்கு உங்களுக்கு நாயின்னு சொல்ல போறேன்? சொல்லுங்க, நான் எப்ப சொன்னேன்? நீ இப்ப சொன்னியே நாயி அதோட ஜோடின்னு சொல்லி. ஏமா ஜோடினா ஜோடி கிடையாது, நீ கட்டி இருக்கிற புடவை தான் இப்ப ப்ராப்ளம். அந்த ரோஸ் கலர் புடவை பார்த்துட்டு அப்படி கொலைக்கு தெரியுமா உனக்கு? நாங்களும் தான் நிற்கும், எங்களுக்கு கொலைக்க வருதா கடிக்க வருதா? உண்மைதான் கடிக்க வருது, நல்லா பாரு அதவ. நல்லா பேபி வனிதா, கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அவங்க யாராச்சும் இருக்கிறாங்க, கூப்பிடுங்க. என்ன வெளியில ஒரு நாய் கத்துற சவுண்டா இருக்கு? முத்தனே வெளியே போய் பாருங்க என்னன்னு சொல்லி. ஒருவேளை செல்வி வீட்டுல இருந்து வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. முத்து, வெளியில வந்திருக்கிறவங்க எனக்கு யாருன்னு தெரியும். தரன் அப்படி பார்க்க வெளியில வந்திருக்கிறவங்க துணி, பழைய துணி வாங்கிட்டு போறவங்க. பழைய துணி இருக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் வந்திருப்பாங்க போல, அதுக்கு தான் நாய் அந்த கொலைக்குது தெரியுமா? முத்து வெளியவே நிக்க சொல்லு, நானே வரேன். சரிங்கம்மா. வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள், வாங்க பேபி அக்கா, வாங்க உள்ள வாங்க. யார் இவங்க? வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியாம யார் இவங்க? லேய், யார்ல இவங்க வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? யாருமா நீங்கெல்லாம்? ஏம்மா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாமா. தனியா பேசணுமா? பேசு இங்கே. என்ன இப்போ என்ன சொல்லு? எம்மா வா, ஒரு நிமிஷம் வாமா பேசணும். ஏம்மா அண்ணன் கூப்பிடுறான்ல, போமா என்னன்னு கேட்டுட்டு வா. என்னாலே வந்தா பிறந்து ஒரு மார்க்கமாவே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. அவங்க யார் என்னன்னு தெரியாது. அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு தனியா பேசணும்னா இங்கே பேசுங்க. என்ன இப்போ? எம்மா இவங்கள பத்தி தான் ஒரு நிமிஷம் பேசணும், வாமா. இவங்கள பத்தியா? அப்படின்னா உனக்கு இவங்களெல்லாம் தெரியுமா? எம்மா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, வாமா சொல்ற. இல்ல நீங்க 2 பேர் சேர்ந்து என்னவோ பண்றீங்க. என்னன்னு சொல்லுங்க, நான் எங்க வரமாட்டேன். இங்கே சொல்றதுனா சொல்லுங்க, இல்ல போங்க, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏமா நீங்க எல்லாம் யாரு, எங்கிருந்து வரீங்க, யாரு எவருன்னு ஒன்றும் தெரியாதே, நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. யார் நீங்க? பேபி பாத்தியா, இந்த நீலாமரிக்கு வந்தவங்கள வான்னு சொல்றதுக்கு இல்ல, யாரு என்னன்னு இப்பயே கேட்கறதுலே இருக்கா. பாத்தி எவ்வளவு கொழுப்புன்னு சொல்லி. ஏம்மா தாய, உன் ஊத்த வாயை கொஞ்சம் மூடு. அவளை சரி கிடையாது, அவ காதல மட்டும் விழுந்து உன் வாயை 2 கிழிச்சு தேய்ச்சிடுவா, ஜாக்கிரதை. பேபி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அவங்க என்ன ஏதுன்னு கேக்குறாங்க, முதல்ல சொல்லுவோம். நீங்க பாட்டுக்கு பேசாம. எக்கா அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. நீ கேட்ட வரைக்கும் போதும் வனிதா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏக்கா சொல்லுங்கக்கா, நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டு நிக்காங்க, கேளுங்க. ஏ லட்சுமி, நானாச்சும் கேட்கட்டுமா இல்ல நீ வாயை திறக்கிறியா? அமைதியா இருக்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க, கேளு. ஏக்கா வணக்கம், என் பேர் லட்சுமி. இவங்க எங்க வீட்டுக்காரங்க, அவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கக்கா. வணக்கம்க்கா, சொல்லுங்க யார் நீங்க, யாரை பார்க்கணும்? ஏக்கா உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். அப்படியா, என்ன விஷயமா சொல்லுங்க. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கீங்க. பழைய துணியெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு வேற ஆளுக்கு சொல்லிட்டேன். நீங்க வேற திடீர்னு வந்திருக்கீங்க. இப்போ என்னால் கொடுக்க முடியாது. ஒரு 2 மாசம் போல கழிச்சு வந்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கிறது பெருக்கி தருவோமா? இப்பெல்லாம் என்கிட்ட பழைய துணி எதுவும் கிடையாது. எவ்வளோ கொழுப்பு பற்றிய இந்த நீலாமரிக்கு. எங்க எல்லாரும் பார்த்தா பழைய துணி வாங்க வந்த மாதிரியே இருக்கும். கொழுப்பு தான் இவளுக்கு. ஏமா எங்களை பார்த்தா பழைய துணி வாங்க வந்த மாதிரி இருக்கு, வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? சரி எனக்கு தான் தெரியல, நீங்களாச்சும் சொல்லுங்க யார் எவருன்னு சொல்லி. இல்ல வட்டிக்கு பணம் கிணம் கேட்க வந்திருந்தா ஆபீஸ்க்கு போங்க. வீட்ல எல்லாம் வச்சு பணம் யாருக்கும் தரதில்ல தெரியுமா? எங்க வீட்டுல ஆபீஸ்ல இருக்கிறாங்க. பணம் எதுனா தேவைன்னா அங்க போங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க யார் எவரு சொல்லுங்க. நாங்க ஒண்ணு சும்மா வரல, உங்க பையனை எங்க பொண்ணுக்கு கேட்க வந்திருக்கோம் தெரியுமா? அது தெரியாம என்னன்னு பேசிக்கிட்டு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம. உங்க பொண்ணுக்கு ஏன் பையனை கேட்க வந்திருக்கீங்களா? ஆமா. அப்படியா, எந்த ஊருக்காரங்க நீங்க? எங்க வீட்டுல மாப்பிள்ளை இருக்கிறதா உங்களுக்கு யார் சொல்லி விட்டா? புரோக்கர் என்ன சொல்லி விட்டாரோ? அவங்க கிட்ட தான் எங்க பையனோட போட்டோ எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல வரத்தை பார்க்க சொன்னேன். உங்களை அமுச்சு விட்டதை பார்த்தா அவங்க தான் அமிச்சாங்க போல. அப்படியா, சொல்லுங்க, பொண்ணோட போட்டோ ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. பொண்ணோட போட்டோலாம் இல்லைக்கா. உங்கள் சின்ன பையனும் எங்கள் பொண்ணும் ரொம்ப வருஷமாக பழக்கம். அதான் மாப்பிள்ளை கேட்டுட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கே வந்து என் பையனை பற்றி தப்பாக என்கிட்டே சொல்லுவேன்? வெளியே போங்க. ஏக்கா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்கக்கா. ஏய், என் வீட்டுக்கே வந்துட்டு என்ன வாய மூட சொல்றியா? நீ வாய மூடு. சத்தம் போடாதம்மா.
சத்தம் போறனா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதால? உன் தம்பியை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்னன்னு கேளு. முதல்ல அவங்க வெளியே போக சொல்லு. நான் சத்தம் போறதா சொல்றேன். யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க சொல்லு பாப்போம். ஏம்மா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. அவங்க வீட்டு பொண்ணும் நம்ம கதிரும் ஒருத்தரும் போது நிறுத்தல. என் புள்ளிய பத்தி எனக்கு தெரியும். யாரும் சொல்லி கொடுக்க வேணாம். போது நிறுத்து. அவசரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசு. ஏ கதிர், சொல்லுல. நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்னால நினைக்கிறது சொல்லுல. ஏம்மா அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. நானும் அவங்க வீட்டு பொண்ணும் ஒருத்தர் விரும்புறோமா. வாயை முடிட்டு சும்மா இருந்துட்டு பாத்துக்க. ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு சின்ன பையன் ஆயிட்டேன்னு பார்த்தா வாய் ரொம்ப நீளுது. எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துக்கிட்டு நில்லு. ஏம்மா நீலாம்பரி அம்மா, இப்போ நம்புறீங்களா? உங்க பையனே ஒத்துக்கிட்டாப்ல. இப்போ என்ன சொல்றீங்க? எங்க வீட்டு பொண்ணும் உங்க வீட்டு பையனும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு இப்பாச்சும் ஏத்துக்கிறீங்களா? முடியாது. ஒரு காலமும் ஒத்துக்க முடியாது. இப்போ என்னன்றீங்க? ஐயோ, நீ என்னம்மா எங்கோ போற மாதிரியாத்த ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு சொல்லிட்டு இந்த குதி குதிக்கிற? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. எங்களும் கொஞ்சம் பேச விடுங்க. நீங்களே பேசிக்கிட்டு ஐயோ. ஏய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாயை முடிட்டு நில்லு. என்ன தம்பி, உங்க அம்மாவை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அன்னைக்கு என் பொண்ணு கூட பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தீங்களே, அதை பார்த்ததுனால தானே எனக்கே உடம்பு சரியில்லாம ஆச்சு. நீங்க தானே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனீங்க. இன்னைக்கு உங்க அம்மா இவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. ஏதாச்சும் பேசுறீங்களா? என் பொண்ணு வேணும்னா ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. இல்ல நீங்க எங்க பொண்ணு மறக்க வேண்டியதுதான். எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்துட்டு என் முன்னாடி என் பையனை மிரட்டுவ? உன் பொண்ணை காட்டி என் பையனை மயக்க பாக்குறியா? நீங்க எல்லாரும் என் அண்ணன் வீட்டாண்டி இருக்கிற கூட்டங்க தானே. என் அன்னிக்காரிக்கிட்ட எத்தனோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கூட்டத்தை கூட சேராதீங்கன்னு சொல்லி. அவங்க சேர்ந்தது இல்லாம இப்போ அவ்வளோ தைரியமா என் வீட்டுல வந்துக்கிட்டு என் பையனவே மிரட்டுறீங்களா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இங்கிருந்து வெளியே போக மாட்டேக்கு. ஜாக்கிரதை. என்னம்மா நீலாமரி அம்மா, ரொம்ப தான் மிரட்டுற? போலீஸ்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டு பையனுக்கும் எங்க வீட்டு பொண்ணுக்கும் இலவசமாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க மேஜர். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த காலத்துல நடக்கவே செய்யாது. ஏதோ பெரிய மனுஷன் காட்டினிட்டு வந்து கேட்டா ரொம்ப தான் துள்ற. என்ன என்னம்மா சிலுக்கு சுமிதா, இவ்வளோலாம் பேசுவியா? நல்ல விஷயமாவே பேசுறியே. ஷபாஷ். என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. பேசுமா பேசு. இதுதான் பேசணும். சரியா? நல்ல பொண்ணு. ஆட நீ வேற. இவ்வளோ நேரம் வந்து நிற்கும். ஒரு டீ காப்பி கூட கொடுக்கல. வெயிலில் எவ்வளோலாம் அலைஞ்சு திரிஞ்சு வந்தோம். இங்கே பார்த்தா நிற்க வச்சு இந்த பொம்பளை இவ்வளோ கேள்வி கேட்குது, இவ்வளோ பேசுது. ஒரு டீ காப்பி இல்லை ஒரு ஜூஸு. என்ன மானங்கெட்ட பொம்பளை. அதான் கோவம் வந்துடுச்சு பேபி. அதை டக்குன்னு பேசிட்டேன் நான். என்ன அட மானங்கட்ட ஈத்திரைய, ஏதோ சூடு சொரணம் வந்து தான் பேசுறேங்காட்டின்னு இருந்தா ஜூஸுக்கும் காப்பிக்கும் தானே. அட லூசு கூமுட்டை, திரும்பு. நல்லா வருது என் வாயில. ஏன் லூசு பேபி, வாய்க்கு என்ன வருது பேசுறியா? நல்லதை தானே பேசுனேன். இப்போதானே பாராட்டினேன். உடனே கோவப்படுற மாதிரி பேசுற. வனிதா, சத்த நேரம் சும்மா இருங்கம்மா. அதுக்கு தான் வர வேணான்னு சொன்னேன். பார்த்தீங்களா இப்போ? ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் பேசுங்க. நீலாம்பரி அக்கா, உங்கள் பையனும் எங்கள் பொண்ணும் ஒருத்தர் விரும்புகிறாங்கக்கா. அவங்க 2 பேரும் விரும்புறதுனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். கட்டி வைப்புங்கக்கா, பிள்ளைங்க நல்லா வாழட்டும். என்ன சொல்கிறீங்க? ஒரு புள்ளியை பெத்தாமா, நமக்கு ஏற்ற இடத்துல கட்டி கொடுத்தோமா, வாழ்றால வாழ்லையோ தள்ளி உள்ளான்னு இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டை பையனை பார்த்து பிடிக்க வேண்டியது, அவன் தலையில் மிளகா அரைச்சி அவன் கையால் தாலி கட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து வாழ வேண்டியது, கொஞ்ச நாள் கழித்து புள்ளியை பெற்றுக்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் நாங்களும் ஏற்றுக்குவோம். இங்கே வந்துட்டு சட்டம் பேச வேண்டியது. இதுக்காக தான் நாங்கள் ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர்த்து விட்ருக்குறோம். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற நாய்ங்க என் வீட்டு சம்மந்தம் கேட்குதா? என் நாய்க்கு போடுறேன் பார்த்தியா ஒரு நாள் சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கான செலவை ஒரு நாளைக்கு உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அது எவ்வளோ திங்குது தெரியுமா? ஒரு நாளைக்கு 5000க்கு மேலே அது திங்குது. நான் வாயில போட்டு மெண்டு துப்புக்கூடியதை வாங்கி திங்காத வக்கீலாத நாய்ங்க என் வீட்டில் வந்து சம்மந்தம் பேசுதுங்க. ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுங்கடா நாய்ங்களா. சி என் வாழ்க்கை அவ்வளவுதானே. இந்த அம்மா எவ்வளவு முடியுமா அவங்க எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க பாருன்னு. ஏதாச்சும் சொல்லுன்னு, என் வாழ்க்கையை காப்பாத்தி விடுன்னு. செல்வி இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு. அம்மா கிட்ட நீ பேசுன, அப்பா கிட்ட நான் பேசினா அவர் கேட்டுக்கு வரணும். அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்கன்னு. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க பாவம். அவங்கள கொடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள அனுப்பாம எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க பாத்தீங்களா? என் காதுல அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு.
அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றிய கதிர், என்ன செய்ய சொல்ற? இப்போ திடீர்னு வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப ஒரு மாதிரியே இருக்கிறதே, ஏதாச்சும் லவ் பண்றேன் நான் கேட்டுருக்கேன். என்ன சொல்லு பார்ப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைனே. அப்படி ஏதாச்சும் இருந்தா முதல்ல உங்ககிட்ட சொல்லுவேன். நீ சொன்ன இல்லையா? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன். இல்ல இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். அம்மா கிட்ட நான் என்ன சொல்றது சொல்லு பார்ப்போம். பேசாம இரு, என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துப்போம். ஆனாலும் அம்மா ரொம்ப தான் பேசுறாங்களே, என்னாலே தாங்க முடியல. பாவம் அவங்க. என்ன செய்ய சொல்ற? நீ செஞ்சு வேலை அந்த மாதிரி. அப்போ லவ் பண்றது தப்பா? லவ் பண்றது தப்பு கிடையாது. அது லவ் பண்றது பொண்ணு கேட்கற வர வரைக்குமா சொல்லாம இருக்கிறது? சொல்லு பார்ப்போம். சொல்லியிருந்தா ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருக்கலாம்ல. உன் மேலதான் தப்பு. கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. பேசுமா ஏமா நீலமரியம்மா, நீ எவ்வளவு முடியுதோ அவ்வளவும் பேசு. என்ன செய்யறது? என் புள்ளையும் தப்பு பண்ணிட்டா இல்லையா? அதனாலதான் நீ கேட்கறதுக்கெல்லாம் தலையை குனிஞ்சு கேட்கறதா இருக்கு. என்ன செய்யறது? என் வீட்டு பொண்ணு சரியில்லை, வேற ஒண்ணும் கிடையாது. ஏம்மா நானும் செல்வியும் விரும்புறோமா? வாயை மூடல. இவங்க போற வரைக்கும் ஏதாச்சும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுனேன், அவ்வளவுதான். என் புள்ளையே இல்லைன்னு சொல்லி தலைமொழிகளும் ஜாக்கிரதை. ஒழுங்கு மரியாதை பேசாம நில்லு. ஏதாச்சும் பேசிக்கிட்டு இதோ பாருமா, கூட பிறந்த அண்ணன் நாட்டை நான் ஒன்று சொல்றேன்னு கேட்டுக்க. நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். பணம் காசு வசதி வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் கட்டி வச்சு அவங்க சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையை பார்க்காம ஏதோ பணம் காசுன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறியம்மா. அதானே இந்த அம்மா ரொம்ப தான் பேசுது. ஆமா ஆமா, எனக்கெல்லாம் வர கோவத்துக்கு அது அப்படியே ஓஞ்சி முகரையில குத்துன போல இருக்கு. என்ன செய்யறது? அதான் சொல்றது, கூட வந்தவங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கா பாரு. மூஞ்ச பாரு. என் வீட்டுக்கு வந்து என்னவே எதிர்த்து பேசிக்கிட்டு, அதான் செருப்பை எங்க விடணும் அங்க விடணும்னு சொல்றது. வந்துட்டாங்க. அப்போ நாங்க செருப்பு மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுமா? அக்கா வேணாக்கா, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஒரு அளவுக்கு தான் பாத்துக்குங்க. நான்லாம் இவ்வளவு பொறுமையா இருக்கவே செய்ய மாட்டேன், தெரியுமா? நீ பொறுமையா இரு, பொறுமையா இல்லாம போ. எதுவா இருந்தாலும் என் வீட்டை விட்டு வெளியில போய் செய்யி. என் முன்னாடி இப்படியெல்லாம் நீ பேசுற வேலை வச்சுக்காத. அப்புறம் நீ என்ன சொன்ன? பணத்துக்காக நான் அலையிறேனா? இந்த ஒரு ரூபாய்க்கு எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். 1 ரூபாவோ 2 ரூபாவோ அது என் ரத்தம், என் உழைப்பு. அது எங்க சௌரியம்? நீ யாரை சொல்றதுக்கு? நீயே ஒரு குடிகார பையன், அங்கங்க குடிச்சுப்புட்டு விழுந்துக்கிட்டு திரியிற பையன். எனக்கு தான் நீ புத்தி சொல்றியா? ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடுங்க. வேற ஏதாவது சொல்லிட்டு போறேன். ஏய், அவ்வளவுதான் பாத்துக்க. பொம்பளையாச்சேன்னு பாக்கேன், இல்ல நடக்கிறதே வேற. என் பொண்ணும் பையன் மேல ஆசைப்பட்டுட்டானுங்காட்டின்னு பேசாம இருக்கேன். அதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? உன் பையனை விட்ட வேற ஆளே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் பொண்ணு ஏற்கனவே ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டான். அவனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். இனிமே நீயே கொடுத்தாலும் நாங்க கட்டிக்க மாட்டோம். பாத்துக்க. ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளைன்னு காட்டின்னு இருந்தா ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. அப்போ அந்த கேடு கட்டவளே அடுத்தவனுக்கு பேசி வச்சுட்டு தான் ஏன் புள்ளியை கேட்க வந்திருக்கீங்க? எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும். நீங்கெல்லாம் மனுஷங்க தானே? பணம் திங்கிற பேய்ங்க நீங்கெல்லாம். சீ, இப்படி ஒரு குடும்பம் கிடக்குமா? இதை பாருமா, அனாவசியமா பேசுற வேலை வச்சுக்காத. ஏதோ என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லி வந்தா ரொம்ப தான் பேசுற. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கொடுக்க கட்டிப்போ. இங்க பாருப்பா, இனிமே என் பொண்ணை பாக்குறேன் அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன், உனக்கு மரியாதை இல்லை. பாத்துக்க. உன் அம்மா இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் நீங்களே இறங்கி வந்து கேட்டாலும் நாங்க கொடுக்க போறது இல்ல. உங்களுக்கு ஒரு கோடியான கோடி நன்றி. இப்பவே உங்க முகர்கட்டெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? எவ்வளவு சொல்லியிருப்பான அவளுக்கு. கொஞ்சமாச்சு கேட்டாலா? அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். சீ, என்னதான் பணம் காசு இருந்தாலும் நல்ல குணம் வேணும். அதெல்லாம் எங்க இருக்கீங்க உங்க கிட்ட? சீ. ஆண்டி, அவசரப்படாதீங்க ஆண்டி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க ஆண்டி. தயவு செஞ்சு கோவப்படாம இருங்க ஆண்டி. உன் அம்மா நல்லவங்களா? அது உனக்கு. மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் உங்க அம்மாக்கு தெரியுதா? வேணாப்பா, நாங்க எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம். உன் வழியை நீ பாத்துக்க. இனிமே என் வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத. ஏ கேடு கட்டவளே, 2வது தரமா வாக்கப்பட்டவு தானே? ஊருக்குள்ள எந்த ஆம்பளையும் கிடைக்கலங்காட்டின்னு தானே உன் அக்கா புருஷனே நீ 2வது தரமா கல்யாணம் கட்டிக்கிட்ட? உன் அக்கால செத்துட்டாளா இல்ல அவன் புருஷனை கட்டிக்கணும் காட்டின்னு நீயே சாவடிச்சிட்டு வந்துட்டியா? சொல்லு பாப்போம். உன் வளர்ப்புல தானே அந்த பொண்ணு வளர்ந்துருப்பா. அவ எப்படியாப்பட்டவன்னு நல்லா எனக்கு தெரியுது. இப்போ சொல்றேன் பாத்துக்க. எந்த காலகட்டத்துல நான் உன் வாசப்படி ஏறி வந்து என் பையனை கட்டிக்க நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி சூடு சொரணை எல்லாம் இருந்தா இனிமே என் வாசப்படியை நீ மிதிக்காத. உன் முகத்தை எங்க குடும்பத்துக்கு காட்டாத. வெளியே போங்க நாய்ங்களா. சீ. எம்மா அப்படி பேசாதம்மா. அம்மா 2 பேர் வாயை முடிக்குங்க. ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் செத்ததுக்கு சமானம். பாத்துக்குங்க. இப்பயே சொல்லிடுங்க என்னன்னு. வெளியில போங்கன்னு சொன்னேன். நான் எவ்வளவோ சொல்லி என் பொண்ணை சுற்றி வந்து என் பொண்ணோட மனசை ஆசையை உண்டாக்குனேன். இன்னைக்கு உன் அம்மா இவ்வளோ பேசுகிறாங்க, அவங்கள என்னன்னு கேட்க முடியல. இன்னைக்கு எங்களுக்கு வந்த நிலைமை தான் என் பொண்ணுக்கும். இப்போயாச்சும் நீங்கள் யார் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிப்பா. இனிமே என் வீட்டு பக்கம் நீ வந்துடாத தயவு செஞ்சு. உனக்கு கோடியான கோடி நன்றியாக போகட்டும். ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
போகாதீங்க. காயம் படும் வேளை காதல் மருந்தாகும். என்ன மன்னிச்சிடுங்க, என்னால ஒன்றும் செய்ய முடியல. மீது உயிரும் புதிதாகும்.